தஞ்சை அருகே காட்டாற்று நீர் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்குள் நீர் புகுந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், விரிவான விவரம். அதாவது விக்னேஷ், தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கனமழை பெய்து வந்ததன் காரணமாக ஏற்கனவே பார்த்தோம், கடந்த மாதம் குறுவை அறுவடை செய்த நெல்மணிகள் நீரில் மூழ்கி கடுமையாக விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சம்பா தாளடி சாகுபடி பணியில் விவசாயிகள் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 2 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி நடவு பணிகள் முடிவடைந்துள்ளது. தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதியில் 13 சென்டிமீட்டர் அளவிற்கு பதிவான இந்த மழை நீர் அனைத்துமே வடிகால் வழியாகத்தான் வடிந்து ஆற்றில் கலக்க வேண்டும், அது நேரடியாக கடலில் கலக்க வேண்டும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் வள்ளத்தில் இருந்து கடலுக்கு செல்லக்கூடிய காட்டாறு, வேதபுரி வாய்க்கால் காட்டாறு, இந்த காட்டாற்றின் கரை வந்து பல்வேறு பகுதிகளிலும் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள திருநள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வயலுக்குள் நீர் புகுந்து சுமார் 200 ஏக்கருக்கு மேல் நடவு செய்து 30 நாட்களே ஆன நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளது. இந்த நீர் வடிந்தாலும் இனி இந்த பயிரை காப்பாற்ற முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இங்க உள்ள பாதிக்கப்பட்ட விவசாயிகள்கிட்ட கேட்போம், சார் நீங்க எவ்வளவு ஏக்கர்ல சாகுபடி பண்ணீங்க, இந்த வயல் இப்படி ஆனதுக்கு என்ன காரணம், என்ன இது சொல்றீங்க, அரசிட்ட சொன்னீங்களா, என்ன இது? 5 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன் சார். 2 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால இந்த நிலைமை உண்டாயிருச்சு. 1 மாதம் ஆகுது நட்டு, உரம், பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் அடித்து செலவு பண்ணி இதை கொண்டு வந்தோம். இந்த நிலை ஆகி போயிடுச்சு. இது மேலே எப்படி நம்ம குடும்பத்துக்கு ரன் பண்ணுறது என்னன்னே நமக்கு தெரியலை. எந்த அரசாங்கம் நம்மளை கவனிக்கிறதும் இல்லை. இந்த வேதபுரியாரை வந்து தூர்வாடுற பணியும் தூர்வாரி தாரன்னு சொல்லிட்டு எந்த வருடமும் தூர்வார மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த பயிரே தேட வேண்டியதாக இருக்குது இடுப்பளவு தண்ணியில். இனிமேலும் இந்த தண்ணி வற்றி இந்த பயிரெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சார், முடியாது. அதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறோம் பெரிய கேள்விக்குறியாக தான் உட்காந்துருக்கோம் நாங்கள். ஏற்கனவே வந்து இந்த பகுதியில் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு, இப்போ வந்து சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த வயல்ல ஏக்கருக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க, இப்படி இருக்கு, இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் மூழ்கி இருக்கு, என்ன காரணம், என்ன ஏதுன்னு சொல்லுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா அந்த வள்ளத்திலிருந்து மழை பெய்யுற தண்ணி பூரா இதுதான் வடிகால், இது வேதபுரி வாய்க்கால். கிட்டத்தட்ட பல ஊர்களுக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. அப்படி பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மழையின கொள்ளளவு வந்து நேரம் ஆத்துல வரும்போது ஆறு தூர் வரப்படல, கிட்டத்தட்ட நீண்ட காலமாக தூர் வரப்படல. அரசுக்கு கோரிக்கை வச்சோம், அந்த துறைக்கு கோரிக்கை வச்சு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அப்படி எடுத்தாலும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பாலத்தின் அருகே 2 பக்கத்திலயும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் எடுத்துட்டு இடைப்பட்ட தூரத்தை வந்து தூர்வாரத்தினால இந்த நிலைமை பாருங்க. இப்ப தண்ணீருக்கு மேல அந்த பயிர் பாத்தீங்கன்னா எப்படி, பயிருக்கு மேல தண்ணீர் 3 அடிக்கு மேல நிக்கு. இவங்களால ஒண்ணு செய்ய முடியல. குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 35,000 செலவு பண்ணிருக்கோம். இந்த சூழல் ஏற்கனவே குருவையை பாதிக்க இப்ப தாளடி சம்பா பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க எங்க இருந்து போக முதலெடுப்பு இருக்குது. ஏன்னா கடன் வாங்கி பயிர் செஞ்சு இன்றைக்கு இந்த நிலைமை. எனவே அரசு உடனடி நடவடிக்கை. இந்த ஆறை வந்து தூர்வாரினா தான் இந்த விவசாயிகள் பாதுகாக்கப்படும். இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்தமா அழிவு. பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர் இந்த ஆறு ஃபுல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலை ஒவ்வொரு நாள் இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப விவசாயிகள் என்ன செய்ய முடியும், எங்க கடன் வாங்குற, எங்க கடன் அடைக்க முடியும். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஆறை முழுமையாக தூர்வார வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட சொன்னீங்களா, அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா, என்ன ஏது, இப்ப எப்படி இருக்கு? அரசு அதிகாரிகள் சொல்லி இது தூர்வார மாட்டேங்கிறாங்க. தூர்வார இருந்தாலும் இந்த காட்டாத்து பாலத்துக்கு அருகிலேயே உள்ள எடுத்துட்டு பில்லு வாங்கிட்டு அங்கே போடுறாங்க. இப்போ முன்னாடி உயரத்தில் இது பண்ணிருக்க நீர் வளம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம அருகில் இருக்கிறது இதுதான் வந்து காட்டாறு. இந்த காட்டாறும் இப்ப நம்ம இருக்கிற வயலும் இங்க வயலுக்கு செல்லக்கூடிய சாலை அனைத்துமே சமமாக ஒன்றாக ஓடக்கூடிய நிலைமை நம்ம பார்க்க முடியுது. காட்டாறு, சாலை, அருகில் இருக்கக்கூடிய வயல் ஒவ்வொன்றுக்கும் காட்டாறு வந்து 10 அடி ஆழத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வயல் 3 அடி ஆழத்தில் இருக்கிறது. சாலைக்கு மேலே 1 அடிக்கு மேல் தண்ணீர் செல்லக்கூடிய நிலை தான் இந்த பகுதியில் இருக்கு. இந்த தண்ணீர் முழுமையாக வடிய வேண்டும் என்றாலே குறைந்தது ஒரு வார காலமாகும். நம்ம தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு வருகின்ற 28ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த சாகுபடி பயிர்கள் காப்பாற்றப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. விக்னேஷ், காதர் ஹுசேன், காட்சிகளிலே நம்ம பார்த்தோம், காட்டாற்றில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்களை மூழ்கடிக்கும் அளவுக்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இப்ப அந்த உடைப்பை சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கா? ஏன்னா இது வந்து காட்டாறு என்பதால் ஆற்றில் தண்ணீர் நிறுத்தி இந்த உடைப்பை சரி செய்வது என்பது உடனடியாக
ஒரு நடக்காத காரியம். ஏனென்றால் இந்த காட்டாறு வந்து சுமார் 50 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஆறு. நம்ம இப்ப இருக்கிற இந்த பகுதியில மட்டும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. உடைப்பு என்பதை விட அந்த நாணல் மண்டி கிடப்பதால ஆறு முழு கொள்ளளவை எட்டி வயல்களில் தண்ணீர் வந்து வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படி உள்ள நிலைமையில தான் இப்ப இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உடனடியாக தண்ணீர் குறைந்தால் மட்டும்தான் இந்த கரைகளை சரி செய்ய முடியும். அப்படி ஒரு நிலைமையில தான் இந்த பயிர்கள் இருக்கிறது. இருந்தாலும் அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதியை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் உடனடியாக சரி செய்வது மட்டுமே இந்த பயிர்களை காப்பாற்ற முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கா நன்றி காதர் ஹுசைன்.